வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி வெள்ளூர். இந்த மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய கேள்வித்தாள்களில் நம்முடைய ஸ்டார் போலீஸ் அகாடமியினுடைய பயிற்சி கையேட்டிலையும் நம்முடைய பாடப்புத்தகத்தில் வந்திருக்கக்கூடிய குறிப்புகளையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, பகுதி 2ல் வந்திருக்கக்கூடிய தமிழ்மொழி தகுதி தேர்வு. தமிழ்மொழி தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான கேள்விகள் பாடப்புத்தகத்திலிருந்து மட்டும்தான் எடுக்கப்படும். ஆனால் இந்த முறை பாருங்கள், முதல் கேள்வி, அதாவது 71வது கேள்வி பாருங்கள். சோலை என்ற பொருள் தரும் சொல், அதற்கான விடை பார்த்திங்கன்னா கா என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய பாடப்பகுதியில் 7th புக்கில் செகண்ட் டைமில் நமக்கு பேஜ் நம்பர் 40 இந்த விடை இடம்பெற்றிருக்கு. அதே போல் நம்முடைய ஸ்டார் போலீஸ் அகாடமியில் பார்த்திங்கன்னா நம்முடைய போலீஸ் அகாடமியில் கொடுக்கப்பட்ட பயிற்சி கையேட்டில் பேஜ் நம்பர் 233ஆம் பக்கத்தில் இந்த விடை குறிப்பும் இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி பாருங்கள், 72 பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய நேரடியான கேள்விகளை கேட்பது வழக்கம். அதை போலவே தான் இந்த முறையும் கேட்டிருக்கிறாங்க. இந்த பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் நமக்கு பேஜ் நம்பர் 84 இந்த கேள்வியில் இடம்பெற்றிருக்கு. இந்த விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டார் போலீஸ் அகாடமியில் நம்முடைய பயிற்சி கையேட்டில் பேஜ் நம்பர் 336 இந்த விடை குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து கேள்வி எண் 73, கேணி என்று குறிப்பிடப்படுவது விடை பார்த்தீங்கன்னா கிணறு. இந்த விடை குறிப்பு நம்முடைய பாடப்புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 36 இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேட்டில் பேஜ் நம்பர் 13 இதற்கான விடை குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்து பாருங்கள், 74வது கேள்வி, இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம். இந்த விடை குறிப்பு நம்முடைய பாடப்புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 2 இதற்கான விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேட்டில் பேஜ் நம்பர் 215 இதற்கான விடை குறிப்பும் நாம் கொடுத்துருக்குறோம். பேஜ் நம்பர் 75, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி பார்த்திங்கன்னா ஏகதேச உருவக அணி. இந்த விடை குறிப்பு நம்முடைய பாடப்புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 178 இந்த விடை குறிப்பு வந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் ஸ்டார் போலீஸ் அகாடமியினுடைய பயிற்சி கையேட்டில் பேஜ் நம்பர் 275 இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி நம்பர் 76, சட்டி உடைந்து போயிற்று எவ்வகை தொடர்ந்து கேட்டிருக்கிறாங்க. இதற்கான விடை செயற்பாட்டு வினை. இது நம்முடைய 9th புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 20 இதற்கான விடை குறிப்புகள் தரப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து பாருங்கள், 77வது கேள்வி ஒரு பொதுவான கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் பொதுவான கேள்விகள் நம்முடைய தமிழ் தகுதி தேர்வில் கேட்பதில்லை. இந்த முறை ஒரு கேள்வி எடுத்திருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நிலையான வளர்ச்சி இலக்குகள் 5 SDG 5 என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இது பாலின சமத்துவத்தை குறிக்கிறது என்பது சரியான விடையாகும். அடுத்து 78வது கேள்வி பாருங்கள், தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் காருகர் என்பது நெய்பவர் தான், சுண்ணம் என்பது நறுமணப்பொடி, கிழி என்பது துணி, இதில் துகீர் என்பது மட்டும் பட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இது தவறான விடையாக இருக்குது. இந்த பாடக்குறிப்பில் இந்த வினா எங்கே இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 169ஆம் பக்கம் இதற்கான விடை கொடுத்துருக்குறாங்க. அப்போ துகீர் என்பது பவளம் அப்படின்னு வர வேண்டியது இங்கே பட்டுன்னு கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்முடைய ஸ்டார் போலீஸ் அகாடமியில் இதற்கான விடை குறிப்பு பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 375 இடம்பெற்றிருக்கு. அடுத்து 79வது கேள்வி, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா என்பது இந்தியாவினுடைய தென்னிந்தியாவுடைய முக்கியமான பகுதிகள். இதில் இலங்கை என்பது மட்டும் பொருந்தாத ஒன்றாக இருக்குது. இந்த விடைக்குறிப்பு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 84 இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து 80வது கேள்வி பாருங்கள்,
தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. MS சுப்புலட்சுமி, மீரா திரைப்படம், கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன், பூதான இயக்கம், பாலசரஸ்வதி மகசேசே விருது, சின்னப்பிள்ளை ஔவை விருதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பால சரஸ்வதி மகசேசே விருது என்பது மட்டும் தவறான வினையாக இருக்குது. ஏன்னு கேட்டால் மகசேசே விருது பெற்றவங்க வந்து MS சுப்புலட்சுமி மட்டும்தான். இதற்கான விடை குறிப்பு 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் 172ஆம் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. அதே போல் இதற்கான தெளிவான விளக்கங்களையும் நமக்கு புத்தகத்தில் நம்முடைய பாடப்புத்தகத்தில் 10ஆம் வகுப்பில் 172ஆம் பக்கம் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. நம்முடைய ஸ்டார் போலீஸ் அகாடமியிலையும் இந்த விடைக்குறிப்பு இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து 80வது கேள்வி, தவறான இணையை 80 பார்த்துட்டோம். 81வது கேள்வி, தவறான இணையை கண்டறிக. கபிலர், மூதுரை, சிவபிரகாசர், நன்னெறி, அதிவீரராம பாண்டியன், வெற்றி வேர்க்கை, சமண முனிவர்கள், நாலடியார். இந்த நாலுலையும் பார்த்தீங்கன்னா கபிலர் என்பது மூதுரை என்பது மட்டும்தான் தவறாக இருக்குது. மீதி எல்லாம் சரியான விடையாக இருக்குது. இதற்கான விடைக்குறிப்பு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் செகண்ட் டைமில் நமக்கு பேஜ் நம்பர் 2ல் இதற்கான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. மூதுரை என்பது பார்த்தீங்கன்னா ஔவையாருடைய நூல்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே கபிலர்னு நமக்கு தவறாக கொடுத்துருக்குறாங்க. இந்த விடைக்குறிப்பு ஸ்டார் போலீஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் நம்பர் 24ல் இதற்கான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விடைக்கான விளக்கங்களையும் பேஜ் நம்பர் 92லையும் பேஜ் நம்பர் 328லையும் விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கேள்வி எண் 82. வாக்கியம் 1. வருமொழி நிலைமொழியில் ஏதேனும் மாற்றங்கள் வருமாயின் அது இயல்பு புணர்ச்சி. வாக்கியம் 2. வருமொழி நிலைமொழியில் மாற்றம் ஏதும் இல்லாமல் புணர்ந்தால் அது விகார புணர்ச்சி. இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டையுமே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. வருமொழி நிலைமொழியில் ஏதேனும் மாற்றங்கள் வருமாயின் அது விகார புணர்ச்சி. வருமொழி நிலைமொழியில் மாற்றம் ஏதும் இல்லாமல் புணர்ந்தால் அது இயல்பு புணர்ச்சின்னு வந்திருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 தவறாகவே கொடுத்துருக்குறாங்க. இதற்கான விளக்கம் 8வது புத்தகத்தில் நமக்கு பேஜ் நம்பர் 139ஆம் பக்கத்தில் இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து 83வது கேள்வி, கருத்துப்பட ஓவியத்தை முதலில் பாரதியார் பயன்படுத்தி எதை எழுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இந்தியா என்பது தான் சரியான விடை. இந்த விடை குறிப்பு நம்முடைய பாடப்புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 32ல் இதற்கான விடை குறிப்புகள் தரப்பட்டிருக்கு. அதே போல் ஸ்டார் போலீஸ் அகாடமியினுடைய பயிற்சி கையேட்டில் 318ஆம் பக்கத்தில் இந்த கேள்வி இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து 84வது கேள்வி, நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறையும் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மனம் கூட்டல் மகிழ்ச்சி என்ற வார்த்தையில் சேர்த்து எழுதும்போது மன மகிழ்ச்சின்னு சொல்லி மாறிடும். இந்த இடத்துல இம் என்பது மறைவதால் இது சரியான விடையாக இருக்குது. இந்த விடை குறிப்பு ஸ்டார் போலீஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 139ல் இதற்கான சரியான விடையும் நம்ம கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து கேள்வி நம்பர் 85, சரியான சொல்லை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தென்னைப்பாய் அப்படின்ற வார்த்தையை வந்து நமக்கு எழுத்துக்களை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இதில் டன்னகரம் நாவையும் ரன்னகரம் நாவையும் மாறி மாறி கொடுத்துருக்குறாங்க. இதில் எது சரியாக பொருந்தி வரும்னு பார்த்தீங்கன்னா 3 சுழி இன்னும் போட்டுட்டு 3 சுழியில் வரக்கூடிய நெய்யை போடக்கூடிய வார்த்தை தான் சரியான வார்த்தையாக இருக்குது. அப்போது தென்னைப்பாய் என்பது சரியான வார்த்தை. இதற்கான விளக்கம் நம்முடைய 8வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 101ல் சரியான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து 86வது கேள்வி, வாக்கியம் 1, தொல்காப்பியம் 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டது. இது சரிதான். வாக்கியம் 2, தொல்காப்பியம் பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கி இருக்கிறது. இதுவும் சரிதான். இப்போ விடை பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரியான விடையாக இருக்குது. ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேட்டில் பேஜ் நம்பர் 253ல் இதற்கான தெளிவான விளக்கத்தை விடையாக நம்ம கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 87, தவறான இணையை கண்டறிக. வெண்பாவிற்கு புகழேந்தி, பரணிக்கு ஜெயங்கொண்டான், கலம்பகத்திற்கு இரட்டையர்கள், சந்தத்திற்கு அப்படின்ற இடத்துல இங்கே ஒட்டக்கூத்தன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு விடை குறிப்பு பாருங்கள். 8வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 145ல் இதற்கான தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இந்த விளக்கத்தை நாம் எல்லா விளக்கத்தோடையும் பொருத்தி பார்க்கும்போது இதற்கான சரியான விளக்கம்
இந்த பேஜ் நம்பர் 145 கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து 88வது கேள்வி, தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. எளிது, அரிது, ஈதல், ஏற்றல், இரவலர், புரவலர் இது அனைத்துமே சரியாக இருக்குது. ஆனால் அந்நியர் அப்படின்றது இந்த இடத்துல பகைவர்னு கொடுத்துருக்குறாங்க. இது தவறான இணையாக இருக்குது. இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாடப்புத்தகத்தில் 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் பேஜ் நம்பர் 39 இதற்கான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது நம்முடைய போலீஸ் அகாடமியில், ஸ்டார் போலீஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா அதோட பயிற்சி கையேட்டில் 121ஆம் பக்கம் இதற்கான சரியான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்நியர் என்பதற்கு எதிர்ச்சொல் உறவினர் என்பது தான் சரியான விடை. 89வது கேள்வி பாருங்க. வாக்கியம் 1, சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும். வாக்கியம் 2, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இங்கே பார்த்தீங்கன்னா சுட்டுப்பெயர்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகுன்றதும், வாக்கியம் 2 வினைத்தொகையில் வல்லினம் மிகாதுன்றதும் நம்ம யோசித்து விடையளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இந்த இடத்துல வினைத்தொகையில் வல்லினம் மிகாது என்பது மட்டும்தான் சரியான விடையாக இருக்குது. இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா 8வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 163 இதற்கான சரியான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. வல்லினம் மிகும், வல்லினம் மிகாது என்ற தொடரில் இதற்கான விளக்கத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்டார் போலீஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இதற்கான விளக்கம் பேஜ் நம்பர் 256 பேஜ் நம்பர் 255 சரியான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது சுட்டு பெயரில் வல்லினம் மிகாது என்பது சரியான விடை. சரியான விளக்கத்தை பாடப்புத்தகத்திலையும் நம்முடைய ஸ்டார் போலீஸ் அகாடமிலையும் சரியான பக்கத்தில் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கேள்வி எண் 90, வாக்கியம் 1, வள்ளலிடம் பரிசு பெற்ற ஒருவர் பிறர் சென்று பரிசு பெற வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும். வாக்கியம் 2, மலைபடுகடாம் 8 தகை நூல்களில் ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் முதல்ல சொன்ன கூற்று மட்டுமே சரியாக இருக்குது. 2வது சொன்ன கூற்று தவறாக இருக்குது. ஏன்னு கேட்டால் மலைபடுகடாம் என்பது 8 தொகை நூல் கிடையாது, அது ஒரு 10 பாட்டு நூலாக இருக்குது. இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய 10வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 57 சரியான ஒரு விடைக்குறிவு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஸ்டார் போலீஸ் அகாடமியினுடைய பயிற்சி கையேட்டில் பேஜ் நம்பர் 82 இதற்கான விடையும் தரப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கேள்வி எண் 91, சமையல் என்ற சொல்லை உச்சரிக்கும் போது தேவைப்படும் மாத்திரையின் அளவு கேட்குறாங்க. மாத்திரை அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறில், நெடில், ஒற்று இது 3த்துக்கும் சரியான மாத்திரை தெரிஞ்சாவே நம்ம சரியான விளக்கம் கொடுக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா குறில் என்பதற்கு 1 மாத்திரையும், நெடில் என்பதற்கு 2 மாத்திரையும், ஒற்று எழுத்துக்களுக்கு அரை மாத்திரையும் நம்ம பொருத்தி பார்க்கும்போது இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1 + 1 + 1 ஒரு அரைன்னு சேர்த்து 3 மாத்திரை அளவு கொடுக்குற மாதிரி இங்கே விடை குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான சரியான விளக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாடப்புத்தகம் 6வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 19 இதற்கான விளக்கம் தரப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. கேள்வி எண் 92, பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. சந்தம், தரணி, கருணை, மகத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா விடை குறிப்பு ஏ இதுக்கான சரியான விடை. இங்கே பார்த்தீங்கன்னா சாந்தம் என்பது அமைதியை குறிக்குது, மகத்துவம் என்பது சிறப்பு குறிக்குது, தாரணி என்றால் உலகம், இரக்கம் என்றால் கருணை. இதற்கான விடை குறிப்பு 7வது புத்தகத்தில் 3வது பருவத்தில் பேஜ் நம்பர் 46 இதற்கான சரியான விளக்கம் தரப்பட்டிருக்குது. அதே போல் ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேட்டில் பேஜ் நம்பர் 125 இதற்கான சரியான விளக்கமும் தரப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 93 இதுவும் ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒருமை பன்மை கேள்வியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா நமக்கு பி தான் ஆன்சராக இருக்குது. இதற்கான விடை குறிப்பு நம்முடைய பாடப்புத்தகத்தில் ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேட்டில் இதற்கான பேஜ் நம்பர் 97 இதற்கான சரியான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து கேள்வி எண் 93 பொறுத்துக. இதற்கான விளக்கம் தான் நம்ம பார்த்தோம். இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா 10வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 90 சரியான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேட்லையும் இதற்கான விளக்கம் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கேள்வி எண் பார்த்தீங்கன்னா 94, சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெயகாந்தன். இதற்கான விடை குறிப்பு 10வது புத்தகத்தில் 210வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் ஸ்டார் போலீஸ் அகாடமியினுடைய பயிற்சி கையேட்டில் 394ஆம் பக்கம் இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கு. அடுத்து 95வது கேள்வி, தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தால் இவ்வோமையை தொடரை
உருவகத் தொடராக மாற்ற கிடைக்கும் தொடர் எதுன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உருவகத்துக்கும் ஓமைக்கும் நமக்கு சரியான விளக்கம் தெரிந்து இதற்கு விடை அளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இங்கே பாருங்கள், தேன்மொழின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை அப்படியே வந்து மொழி தேன்னு மாற்றிடும். பவளவாயின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம வாய்ப்பவளம்னு மாற்றிடுறோம். இப்படி மாற்றும் போது இந்த ஓமை உருவகமாக மாறுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இதற்கான விடை குறிப்புகள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 38 7வது புத்தகத்தில் 3வது பருவத்தில் இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்த கேள்வி எண் 96, நீர் உலகில் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. நீர் கூட்டல் உலகில் என்பது சரியான விடை. இதற்கான விடை குறிப்பு 7வது புத்தகத்தில் நமக்கு 3வது பருவத்தில் பேஜ் நம்பர் 3வது பக்கத்தில் நமக்கு இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கு. கேள்வி எண் 97, வாக்கியம் 1, பெயரெச்சத்திலும் வினை தொகையிலும் வல்லினம் மிகாது. வாக்கியம் 2, ஓமை தொகையிலும் 6ஆம் வேற்றுமை தொகையிலும் வல்லினம் மிகவும் கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுமே சரியான விடையாக இருக்குது. இதற்கான விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய போலீஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 256 இதற்கான தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அடுத்த கேள்வி எண் 98, மற்றொன்று எவ்வகை தொடர்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த சொல்லை பொறுத்த வரைக்கும் மற்று கூட்டல் ஒன்று நம்ம பிரித்து எழுதுவோம். இப்படி மற்ற கூட்டல் ஒன்றுன்னு பிரிக்கும் போது இது இடைச்சொல் தொடராக தான் இங்கே இடம்பெறுது. இதற்கான விடை வந்து இடைச்சொல் தொடர். இதற்கான விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 113 இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் கேள்வி எண் 99, வாக்கியம் 1, பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பலப்பட்டடை சொக்கநாத புலவர் ஜெயங்கொண்டாரை புகழ்ந்துள்ளார். வாக்கியம் 2, ஜெயங்கொண்டார் ஆலங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவன் கொடுத்துருக்குறாங்க. இதில் 1வது வாக்கியம் மட்டுமே சரியாக இருக்குது. 2வது வாக்கியம் பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் தீபங்குடி என்ற ஊரில் தான் பிறந்தவராக இருப்பார். இங்கே நமக்கு தவறாக கொடுத்துருக்குறாங்க. இதற்கான விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 145 இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து கேள்வி எண் 100, தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், வல்லினம் மிகும் மிகாது என்ற பகுதியிலிருந்து இந்த கேள்வி எடுத்திருக்கிறாங்க. இதில் தவறான இணை வந்து வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் என்ற வார்த்தையில் நிச்சயமாக வந்து இக்கு வந்து இடம்பெறாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்குறாங்க. இது தவறான விடையாக இருக்குது. இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 114 இதற்கான விடை குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் 79ஆம் பக்கத்திலையும் இதற்கான விடை குறிப்புகள் தரப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து கேள்வி எண் 101, வைகை பலகை வேங்கை மங்கை பொருந்தாத சொல் எதுன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல பாருங்க, வைகை என்பது வை கூட்டல் கை என்றும், பலகை என்பது பல கூட்டல் கை என்றும், வேங்கை என்பது வேம் கூட்டல் கை என்றும் இது வந்து ஒரு பொதுமொழியாக பிரித்து எழுத முடியும். ஆனால் மங்கை என்பது மட்டும் இங்கே வந்து பொருந்தாத சொல்லாக இருக்குது. இதற்கான விடை குறிப்பு நம்முடைய 10வது புத்தகத்தில் 17ஆம் பக்கத்திலே இதற்கான விளக்கம் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து 102வது கேள்வி, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. இந்த இடத்துல பாருங்க, ஓமானம் ஓமேயம் ஓம உருபு இது மூணுமே வந்து எப்பவுமே ஒன்றாக தான் இருக்கும், பொருந்தி தான் வரும். இந்த இடத்துல உருவகம் என்பது மட்டும்தான் பொருந்தாத சொல்லா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதற்கான விளக்கம் 9வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 246 இதற்கான சரியான விளக்கம் விடை குறிப்பாக தரப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து பாருங்க 103, வாக்கியம் 1, செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடை ஆகும். வாக்கியம் 2, செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங் இஞ்ச் இத் இத் இம் இன் இவ் இவ் இல் இல் ஆகிய 10 அளவெடுப்பது ஒற்றளவடை ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரியான விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. இதற்கான விடை குறிப்பு நம்முடைய பாடப்புத்தகத்தில் 10ஆம் வகுப்பில் பேஜ் நம்பர் 16 இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து பாருங்க 104வது கேள்வி, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சொல்ல மட்டும் நமக்கு கோடிட்ட இடமா கொடுத்துட்டு இதற்கான விடை குறிப்பு கேட்டிருக்கிறாங்க. இதை ஏற்கனவே திருக்குறளை வந்து நம்ம தெளிவாக படித்து வச்சிருந்தோம்னு சொன்னால் இதற்கான தெளிவான விளக்கத்தை நம்மளால் தர முடியும். இந்த இடத்துல விடை பார்த்தீங்கன்னா வையாரே என்பது சரியான விடை. இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 254 இந்த குறள் இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து 105வது கேள்வி, வாக்கியம் 1, பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே இது உணர்ச்சி தொடர்னு சொல்கிறாங்க. அடுத்து வாக்கியம் 2, உழவு தொழில் வாழ்க இது விழைவை தொடர்னு சொல்கிறாங்க.
இது ரெண்டுமே சரியான விடையாக இருக்குது. இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 40லையும் 41லையும் சரியான விடை குறிப்பு தந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கேள்வி எண் 106 சரியான அகரவரிசையை கேட்டிருக்கிறாங்க. அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்களுடைய வரிசையை ஒழுங்காக சொல்ல தெரிஞ்சாவே போதும், அகரவரிசையை சரியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 55ல் இதற்கான விடை குறிப்பு தரப்பட்டிருக்கு. அடுத்து 107 ஒரு பொதுவான கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. மகளிர் என்பதற்கான இணைச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க. மகளிர் என்பது எதோட பொருந்தி வரும்னா இந்த இடத்துல பெண் என்ற வார்த்தையோட தான் பொருந்தி வரும். இது ஒரு பொதுவான கேள்வியாக இருந்தாலும் தமிழ் மொழி தகுதி தேர்வில் இந்த மாதிரியான கேள்விகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறத இந்த கேள்வி நமக்கு உறுதிப்படுத்துது. அடுத்து கேள்வி எண் 108. இதில் பார்த்தீங்கன்னா ஒருமித்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. ஒருமித்து என்பதற்கான நேரடியான சொல் பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்டு. ஆனால் இந்த இடத்துல எதிர்ச்சொல்லாக கேட்டிருக்கிறதால இது வேறுபட்டு அப்படின்னு விடை தரணும். இதற்கான விடை வேறுபட்டு. இதற்கான விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் டைமில் பேஜ் நம்பர் 53ல் இதற்கான விளக்கம் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து 109 தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சரியான விடை. இதற்கான விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 68ல் முத்துராமலிங்க தேவர் பற்றிய பாடக்குறிப்பில் இதற்கான விடை இடம்பெற்றிருக்குது. நம்முடைய ஸ்டார் போலீஸ் அகாடமியினுடைய பயிற்சி கையேட்டில் பேஜ் நம்பர் 74ல் இதற்கான விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கு. அடுத்து கேள்வி எண் 110 டேஷ் அடிப்படையில் வேலை பங்கீடு என்பது பாலின சமத்துவமின்மையின் மைய அம்சமாகும் கேட்டுக்கிறாங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு பொதுவான கேள்வியாக இருக்குது. இந்த முறை TNUSRB எக்ஸாமில் தமிழ் மொழி தகுதி தேர்வில் கிட்டத்தட்ட ஒரு 3 கேள்விகள் பொதுவான கேள்விகளாக கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு பொதுவான கேள்வியாக பார்க்கப்படுது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பாலின பாகுபாட்டின் அடிப்படையில் அப்படின்றது தான் சரியான விடை. கேள்வி 111 தோண்டும் அளவு நீர் ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் சொல்லுது. இதற்கான விளக்கம் 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் 2வது பருவத்தில் பேஜ் நம்பர் 70ல் இதற்கான விடை குறிப்பு திருக்குறள் என்ற பாடப்பகுதியில் நமக்கு இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. கேள்வி 112 இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் திரு ரா அரங்கநாதன் அவர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்கான விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புத்தகம் 2வது பருவத்தில் பேஜ் நம்பர் 12ல் சரியான விடை குறிப்பு நமக்கு பாடப்பகுதியில் பார்க்க முடியுது. நம்முடைய ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேட்டில் பேஜ் நம்பர் 12லையும் இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கேள்வி 113 பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று என்ற சேர்த்து எழுதுக கேட்டிருக்கிறாங்க. இந்த விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் செகண்ட் டைமில் பேஜ் நம்பர் 69ல் இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் ஸ்டார் போலீஸ் அகாடமியினுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 39ல் இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கு. கேள்வி 114 எதுகை இடம்பெறாத இணை எதுன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல பாருங்கள் வங்கம் சங்கம் உலகு புலவு அசைவு இசைவு இது எல்லாமே எதுகையோடு இடம்பெற்றிருக்குது. ஆனால் இரவு இயற்கை என்ற இந்த இணை மட்டும் எதுகை இடம்பெறாத சொல்லா இருக்குது. இதற்கான விடை குறிப்பு 7ஆம் வகுப்பு புத்தகம் பேஜ் நம்பர் 13ல் செகண்ட் டைமில் இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து கேள்வி எண் 115 வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. நம்முடைய நேதாஜி பற்றிய பாடக்குறிப்பில் இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்குது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பது தான் இதற்கான சரியான விடை. இந்த விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புத்தகம் ஃபர்ஸ்ட் டைமில் பேஜ் நம்பர் 59ல் இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்குது. அதே போல் ஸ்டார் போலீஸ் அகாடமியினுடைய பேஜ் நம்பர் பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 72ல் இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கு. அடுத்த 116 பொறுத்துக்க கேட்குறாங்க. இந்த பொறுத்துக்களை MS சுப்புலட்சுமி பாலசரஸ்வதி ராஜம் கிருஷ்ணன் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இந்த கேள்விகளுக்கான விடை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பின்ற ஆன்சர் தான் நமக்கு பொருந்தி வருது. அப்போ MS சுப்புலட்சுமி பார்த்தீங்கன்னா பாடல் கலைஞர், பால சரஸ்வதி பார்த்தீங்கன்னா நடன கலைஞர், ராஜம் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர், அதே போல் கிருஷ்ணன் ஜெகநாதன் சமூக போராளி. இந்த விடை குறிப்பு 10ஆம் வகுப்பு புத்தகத்தில்
பெண்களை பற்றி வந்திருக்கக்கூடிய பாடத்தில் இந்த விடை குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. அதே போல் பேஜ் நம்பர் 172 இந்த விடை குறிப்புகள் வரிசையாக தரப்பட்டிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தது கேள்வி எண் 117, தவறான இணையை கண்டறிகன்னு கேட்குறாங்க. பாருங்கள், திருக்குறளின் மூலத்தை அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர், சரியான விடை. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர், இதுவும் சரியான விடை. அடுத்தது திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப், இதுவும் சரியான விடை. திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் நட்புன்னு கொடுத்துருக்குறாங்க, இது தவறான விடையாக இருக்குது. இதற்கான விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேட்டில் பேஜ் நம்பர் 250 இதற்கான விடை குறிப்புகள் சரியாக தரப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ திருக்குறளில் இடம்பெறக்கூடிய 2 முறை வரக்கூடிய அதிகாரம் குறிப்பறிதல் என்பதுதான் சரியான விடையாக இருக்கும். கேள்வி எண் 118, சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்துன்னு கேட்டிருக்காங்க. அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 2 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அன்பு, ஆக்கம், உழவு, ஊக்கம் என்பது தான் இதற்கான சரியான வரிசை. இந்த விளக்கம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் 3வது பருவத்தில் பேஜ் நம்பர் 55 இதற்கான சரியான விளக்கத்தை இங்கே கொடுத்துருக்குறாங்க. கேள்வி 119, வாக்கியம் 1, அளபடியில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். வாக்கியம் 2, சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. இது ரெண்டுமே சரியான விடையாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரியான விடையாக இருக்குது. ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 22 இதற்கான விடை குறிப்புகள் தரப்பட்டிருக்கு. கேள்வி 120, வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கன்னு கேட்குறாங்க. வாழ்த்துக்கள், வாழ்க தமிழ், திருவளர்ச்செல்வன், இது 3 பார்த்தீங்கன்னா தவறாக கொடுத்துருக்குறாங்க. என கேட்டார் என்பது மட்டுமே இங்கே சரியான விடையாக இருக்குது. இதற்கான விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 78 இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்குது. அதே போல் ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 197 இந்த கேள்வி இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து கேள்வி எண் 121, வாக்கியம் 1, பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். வாக்கியம் 2, குறிஞ்சி மலர் என்னும் நூலை இயற்றியவர் நா பார்த்தசாரதி. இந்த 2 வாக்கியமுமே சரியான விடையாக இருக்குது. அப்போ 1 மற்றும் 2 சரியான விடையாக கொடுத்துருக்குறாங்க. இந்த விடை குறிப்பு ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு பக்கம் 173 இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கேள்வி 122, அசையி என்பதன் இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. ஈ என்ற ஒரு உயிர் சொல் முடியும் போதே அது சொல்லிசை அளவடை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதற்கான விடை சொல்லிசை அளவடை. இந்த விடை குறிப்பு 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 57 இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்குது. அதே போலவே ஸ்டார் போலீஸ் அகாடமியினுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 329 இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கு. கேள்வி 123, பொறுத்துக்க கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் ஹாலந்து, பின்னலாடை நகரம், மாங்கனி நகரம், ஏழைகளின் ஊட்டி. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இதில் சி கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சொல்லப்படுவது திண்டுக்கல், பின்னலாடை நகரம் என்பது திருப்பூர், மாங்கனி நகரம் என்று சொல்லப்படுவது சேலம், ஏழைகளின் ஊட்டி என்று சொல்லப்படுவது ஏற்காடு. இந்த விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டார் போலீஸ் அகாடமியினுடைய பயிற்சி கையேடு 188 189 இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் 8ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் இந்த விடை குறிப்பு பேஜ் நம்பர் 130 131 இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கேள்வி 124, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். இந்த விடை குறிப்பு 9ஆம் வகுப்பு புத்தகம் பேஜ் நம்பர் 3ஆம் பக்கத்திலேயே இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் ஸ்டார் போலீஸ் அகாடமியினுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 216 இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி 125, பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. குயில், மயில், காகம், கோழி இதெல்லாம் எப்படி அதோடைய ஒலிபரப்பு சொற்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், குயில் என்பது கூவும், மயில் என்பது அகவும், காகம் என்பது கரையும், கோழி என்பது கொக்கரிக்கும். இது ஒரு எளிமையான கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பின்னு கொடுத்துருக்குறாங்க.
இந்த விடைக்குறிப்பு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புத்தகம் பேஜ் நம்பர் 20ல் இந்த விடைக்குறிப்பு இடம்பெற்றிருக்குது. அதே போல் ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 141லையும் இந்த விடைக்குறிப்பு இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. கேள்வி 126 வள்ளுவர் வாக்கின்படி. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 விதமான கூற்றுகள் கொடுத்துருக்குறாங்க. சல்லடையில் நீர் பிடிப்ப தீய செயலால் பொருள் சேர்ப்பது என்பது சல்லடையில் நீர் பிடிப்பது போன்றது, மூங்கில் கூடையில் நீர் பிடிப்பது போன்றது, வாளியில் நீரை சேமிப்பது போன்றது, பசுமண் களத்தில் நீரை சேமிப்பது போன்றதுன்னு 4 விதமான வாக்கியங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா பசுமண் களத்தில் நீரை சேமிப்பது போன்றது என்பது தான் சரியான விடையாக இருக்குது. இதற்கான விடை குறிப்பு 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 89ல் இந்த விளக்கம் கொடுத்து நமக்கான விடை குறிப்பும் தந்திருக்கிறாங்க. இதற்கான அணியும் நமக்கு கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. கேள்வி 127 மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் கேட்டுக்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மாமழை போற்றி தொடங்கக்கூடிய ஒரு நூலாக வந்து சிலப்பதிகாரம் இடம்பெற்றிருக்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த விடை குறிப்பு 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 26ல் நமக்கு சிலப்பதிகாரம் என்ற பாடத்தில் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் ஸ்டார் போலீஸ் அகாடமியினுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 11லையும் பேஜ் நம்பர் 230லையும் இந்த விடைக்குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து கேள்வி எண் 128 பாவலர் மணி, தமிழ் தென்றல், தம்பிரான் தோழர், செந்தமிழ் தேனின்னு சொல்லி பட்டங்களை ஒரு பக்கம் வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பட்டங்களுக்கு உரிய ஆசிரியர்களையும் ஒரு பக்கம் வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. பாவலர் மணி என்பது வாணிதாசன், தமிழ் தென்றல் என்பது திருவிக்கா, தம்பிரான் தோழர் என்பது சுந்தரர், செந்தமிழ் தேனி என்பது பாரதியார். இதற்கான விடை வந்து சீன் கொடுத்துருக்குறாங்க. இந்த விடை குறிப்பு நம்முடைய 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் பேஜ் நம்பர் 77ல் இடம்பெற்றிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு 309லையும் 131லையும் இந்த விடை குறிப்புகள் தந்திருக்கிறாங்க. அடுத்த கேள்வி எண் 129 தவறான இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஓரறிவு என்பது புல் மரம், மூவறிவு என்பது கரையான் எறும்பு, 4 அறிவு என்பது நண்டு தும்பி. இந்த இடத்துல பாருங்க 6 அறிவு என்பது பறவை விலங்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே மனிதன் வந்திருக்கிறோம், இது மட்டுமே தவறாக இருக்குது. இதற்கான விடை குறிப்பு ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 129ல் இதற்கான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் கேள்வி எண் 130 சனி நீராடு என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதற்கான விடை வந்து ஔவையார். இந்த விடை குறிப்பு ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு 231ல் இதை கொடுத்துருக்குறாங்க. கேள்வி எண் 131 தோரணம் கட்டுக, பூரண கும்பம் வைக்க, முத்துமாலை தொங்க விடுக, கொடிகள் கட்டுகன்னு ஒரு பக்கம் நமக்கு வரிசைப்படுத்திட்டு அதற்கான விடை கேட்டிருக்கிறாங்க. இதற்கான விடை வந்து சீன் கொடுத்துருக்குறாங்க. இந்த விடை பாருங்க, தோரணம் கட்டுக தெருக்களில், பூரண கும்பம் வைக்க மன்றங்களில், முத்துமாலை தொங்க விடுக தங்க தூண்களில், கொடிகள் கட்டுக மாடங்களில் என்பது இங்கே வந்து சரியான விடையாக கொடுத்துருக்குறாங்க. இந்த விடை குறிப்பு 9ஆம் வகுப்பு புத்தகம் பேஜ் நம்பர் 69ல் இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கேள்வி எண் 132 பொறுத்துக இயல்பு புணர்ச்சி, தோன்றல், திரிதல், கெடுதல் இதெல்லாம் வந்து எப்படி பொருந்தும்னு கேட்குறாங்க. இதற்கான விடை வந்து டின்னு கொடுத்துருக்குறாங்க. இயல்பு புணர்ச்சி என்பது வாழை கூட்டல் மரம், வாழை மரம். தோன்றல் பாருங்க, நமக்கு வந்து புலி கூட்டல் பால், புலிப்பால், புலிப்பல். அதே போல் திரிதல் பாருங்க, பல் கூட்டல் பொடி, பற்பொடி. இந்த இடத்துல இல் என்பது இர்ரா வந்து திரிஞ்சு போயிடுது. அடுத்து கெடுதல் பாருங்க, மரம் கூட்டல் வேர், மரவேர். இந்த இடத்துல இம் என்றது கெட்டு போகுது. இந்த விடைக்குறிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டார் போலீஸ் அகாடமியினுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 273ல் இதற்கான விடைக்குறிப்பை கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து கேள்வி 133 வாசல் கூட்டல் அலங்காரம், வாசல் அலங்காரம். இதற்கான விடைக்குறிப்பு 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 65ல் இதற்கான விடைக்குறிப்பு நமக்கு புக் பேக் கொஸ்டினாக கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 134 தவறான இணையை கண்டறிக்கன்னு கேட்குறாங்க. பல, சில, எளிது, அரிது, உள்ளே, வெளியே இதெல்லாம் சரியாக பொருந்தி இருக்குது. அதே போல் ஈதல் என்பது இங்கே கொடுத்தல்னு கொடுத்துருக்குறாங்க, இது தவறான இணையாக இருக்குது.
இதற்கான விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு 121ஆம் பக்கம் இதற்கான விடை கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஈதல் என்பதற்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஏற்றல் என்பது வந்திருக்கணும். இந்த கொடுத்தல்னு கொடுத்துருக்குறாங்க. இது தவறான இணையாக பார்க்கப்படுது. அடுத்த கேள்வி எண் 135 தவறான இணையை கண்டறிய பாருங்க. மீண்டும் கேட்டிருக்கிறாங்க. சோறு, உண், பால், பருகு, தண்ணீர், குடி. பூ என்பது பரி என்று வரக்கூடாது. பூ என்றால் கொய் என்று வர வேண்டும். இதற்கான விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புத்தகம் பேஜ் நம்பர் 21 வினை மரபு என்ற பகுதியில் இதற்கான விடை குறிப்பை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கேள்வி எண் 136 வாக்கியம் 1 என, கமா, ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். வாக்கியம் 2 நிலைமொழி உயர்துணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுமே சரியான விடையா இருக்குது. இதற்கான விடை குறிப்பு ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 246 பேஜ் நம்பர் 257 கொடுத்துருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 137வது கேள்வி பாருங்க. வாக்கியம் 1 குறுந்தொகை 10 பாட்டு நூல்களில் ஒன்று. வாக்கியம் 2 இதன் பாடல்கள் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல குறுந்தொகை என்பது ஒரு 8 தொகை நூல் அப்படின்றதுனால வாக்கியம் 3 தவறாக இருக்குது. இதனுடைய பாடல்கள் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டவை என்பது மட்டுமே சரியா இருக்கிறதுனால 2 மட்டும் சரி என்பது இங்க சரியான விடையா இருக்கிறதுனால ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 83 பேஜ் நம்பர் 297 இதற்கான சரியான விடை குறிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. கேள்வி எண் 138 இங்க பாருங்க. பசுமை கூடல் கிளி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பதுன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க 9ஆம் வகுப்பு புத்தகம் பேஜ் நம்பர் 160 இதற்கான விடை குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. பசுமை கூடல் கிளி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பெயிங்கிளி என்ற இலக்கண குறிப்போட நமக்கு கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. கேள்வி எண் பாருங்க 131 பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. கழனி, நிகர், பருதி, முகில் இதற்கான பொறுத்துக கேட்டுக்கிறாங்க. கழனி என்றால் வயல், நிகர் என்றால் சமம், பருதி என்றால் கதிரவன், முகில் என்றால் மேகம். இதற்கான விடை குறிப்பு 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் 2வது பருவத்தில் பேஜ் நம்பர் 27 இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 92 பேஜ் நம்பர் 28 இதற்கான விடை குறிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து கேள்வி எண் 140 வாக்கியம் 1 வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தொன்னூல் விளக்கமாகும். வாக்கியம் 2 தேவநேய பாவாணர் இயற்றிய நூல் சொல்லாய்வு கட்டுரைகள் ஆகும். இது ரெண்டுமே சரியான விடை இருக்கிறதால வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. இந்த விடை குறிப்புகள் ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 397 பேஜ் நம்பர் 307 இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து கேள்வி நம்பர் 140 வாக்கியம் 1 வீரமாமுனிவர் இயற்றிய இந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். இந்த 140வது கேள்வி நம்முடைய பாடப்புத்தகத்தில் எந்த இடத்துல இடம்பெற்றிருக்குதுன்னா இது 10ஆம் வகுப்பு புத்தகம் பேஜ் நம்பர் 225 பக்கத்தில் இதற்கான விடை குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. கேள்வி 141 வாக்கியம் 1 ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் செய்தி தொடர் ஆகும். வாக்கியம் 2 ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினா தொடர் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2வது மட்டுமே சரியா இருக்குது, முதல்ல இருக்குது தவறா இருக்குது. இந்த விடை குறிப்பு 8ஆம் வகுப்பு புத்தகம் பேஜ் நம்பர் 40 இதற்கான விடை கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் என்பது ஒரு விளைவு தொடராக வந்திருக்கணும். இந்த இடத்துல செய்தி தொடர்ந்து தவறாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கேள்வி எண் 142 உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்பது என பாடிய புலவர் யாருன்னு கேட்குறாங்க. இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா குடப்புலவியனார் என்பதுதான் சரியான விடை. இதற்கான விடை குறிப்பு 9ஆம் வகுப்பு புத்தகம் பேஜ் நம்பர் 44 இதற்கான விடை குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. கேள்வி 143 வாக்கியம் 1 முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. வாக்கியம் 2 மாலை சிறுபொழுதுகளில் ஒன்றுன்னு கேட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியா இருக்குது. இதற்கான விடை குறிப்புகள் நம்முடைய ஸ்டார் போலீஸ் அகாடமியினுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 82 319 366 இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல
10ஆம் வகுப்பு புத்தகம் பேஜ் நம்பர் 45லையும் இந்த கேள்விக்கான விடை குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. அடுத்து கேள்வி எண் 144. தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்கிறாங்க. மலைப்படுகடாம் என்பது 10 பாட்டு நூல், சீவக சிந்தாமணி என்பது 50 காப்பியம், சூளாமணி என்பது 5 காப்பியம், மதுரை காஞ்சி என்பது பார்த்தீங்கன்னா இது 10 பாட்டு நூலாக வந்திருக்கணும். ஆனால் இங்கே 8 தொகை நூல்னு கொடுத்துருக்கிறதால இது தவறான இணையாக இருக்குது. ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 329 மற்றும் 82 இதற்கான விடை குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த 144வது கேள்விக்கான விடை குறிப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 188வது பக்கத்தில் இந்த விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. 145வது கேள்வி, யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. இது திருக்குறளில் வரக்கூடிய ஒரு முக்கியமான வரின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விளக்கம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புத்தகம் 2வது பருவத்தில் பேஜ் நம்பர் 17 இந்த படித்து சுவைக்க என்ற பகுதியில் இந்த குறள் நம்ம கொடுத்துருக்குறாங்க. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்பதுதான் இந்த குறளுடைய முழு வடிவம். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா 9th புக்லேயும் நமக்கு பேஜ் நம்பர் 232 இதற்கான விளக்கம் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து 146வது கேள்வி, வாக்கியம் 1, முல்லைப்பாட்டு எனும் நூலை இயற்றியவர் கீரந்தையார் ஆவார். வாக்கியம் 2, முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது என்பது மட்டும்தான் இங்கே சரியாக இருக்குது. முல்லைப்பாட்டு என்பது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கிற கீரந்தையார் என்பது தவறான விடையாக இருக்குது. இதற்கான விடை குறிப்பு ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 319 இடம்பெற்றிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் 10ஆம் வகுப்பு புத்தகம் பேஜ் நம்பர் 45லையும் இதற்கான விடை குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ முல்லைப்பாட்டு எழுதிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் வந்து நப்பூதனார். 147, வணிகம் கூட்டல் சாத்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. வணிகம் கூட்டல் சாத்து வணிகச் சாத்து. இதற்கான விடை குறிப்பு ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 39 இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் 6ஆம் வகுப்பு புத்தகம் 2வது பருவத்தில் பேஜ் நம்பர் 69 இதற்கான விடை குறிப்பு இடம்பெற்றிருக்கு. கேள்வி 148, ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி இத்தொடர் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த நூல் வந்து விவேக சிந்தாமணி என்பதுதான் சரியான விடை. இதற்கான விடை குறிப்பு 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 55 விவேக சிந்தாமணியில் வந்திருக்கக்கூடிய இந்த முழு பாடலையும் நமக்கு ஒரு பகுதியாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 328 இந்த விளக்கம் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. கேள்வி 149, தவறான இணைன்னு கேட்குறாங்க. எண்ணே அழகு என்பது உணர்ச்சி தொடர், அப்பா சொன்னார் என்பது செய்வினை தொடர், பூக்களை பறிக்காதீர்கள் என்பது கட்டளை தொடர். இந்த இடத்துல இது நாற்காலி என்பது வினை பயனிலைன்னு கொடுத்துருக்குறாங்க. இது தவறான இணையாக இருக்குது. ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேடு பேஜ் நம்பர் 226 இதற்கான விடை குறிப்புகளை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து 150வது கேள்வி, வங்க மொழியில் எழுதப்பட்ட கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரவீந்திரநாத் தாகூர். இதற்கான விடை குறிப்பு 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் பேஜ் நம்பர் 102 இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் நம்முடைய ஸ்டார் போலீஸ் அகாடமியுடைய பயிற்சி கையேட்டிலையும் இதற்கான விடை குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுவரைக்கும் நாம் பார்த்த இத்தனை விளக்கங்களையும் இதுவரைக்கும் பல்வேறு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் இந்த மாதிரியான எல்லா கேள்விகளையும் ஒரே ஒரு பயிற்சி மையத்தில் எல்லா பயிற்சி கையேட்டில் வந்திருக்கக்கூடிய குறிப்புகளையும் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஸ்டார் போலீஸ் அகாடமியில் பல்வேறு சிறப்பான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விகள் எல்லாமே நம்முடைய தேர்வில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. நன்றி, வணக்கம்.